வணக்கம். இன்றைக்கி ஒரு சீர்மிகு நாள், சீரிய நாள், சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தமிழின தலைவர் அப்படின்னு கொண்டாடப்படுகின்ற ஒரு கோடிக்கணக்கான தமிழர்களால், உலக தமிழர்களால் கொண்டாடப்படுகின்ற மானசீக தலைவரான மேதகுவே அவர்களுடைய பிறந்தநாள். இப்படி ஒரு மகன் இன்றைய தினத்தில் பிறக்கலை அப்படின்னா தமிழீழம் பற்றி நம்ம கேள்விப்படாமல் போயிருந்திருக்கலாம். தமிழீழத்தில் தமிழினம் ஒன்று அடிமையாக்கப்பட்ட வரலாறு தெரியாமல் போயிருக்கலாம். போர் குணம் தமிழர்களுக்குரியது, வீரம் தமிழர்களுக்குரியது. அடிமைத்தனத்தில் ஊறி போயெல்லாம் தமிழினம் கிடக்காது. என்றைக்கு தன்னிலை உணர்வானோ அன்றைக்கு திமிர்ந்தெழுவான் அப்படிங்கிறது தெரியாமலே போயிருக்கோம். இன்றைய தினம் இப்படி ஒரு மாவீரன் பிறக்கவில்லை எனில், அப்படிப்பட்ட இயற்கையிலே நமக்கு வாய்ந்த வீரத்தையும், இயற்கையிலே நாம் கொண்டிருந்த போர்க்குணத்தையும், அடிமை சங்கிலியை உடைத்தெறியும் மனப்பக்குவத்தையும் கொண்டவர்கள் என்பதை மொத்த உலகுக்கு உணர்த்தி காட்டியவர் தான் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். எல்லாராலும் தீவிரவாதி, அதாவது உலக அரசியலாலும், இந்திய அரசியலாலும், இலங்கை அரசியலாலும், அரசியல் வியாதிகளாலும் தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்பட்ட தலைவரை இன்னைக்கு நாம் தைரியமாக தூக்கி பிடிக்கிறோம்னா அதற்கு முழு முதற் காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் தான். தலைவன் தந்த ஒரு தலைவன் நமக்கு. அதனால தான் இன்னைக்கு 1008 புனைக்கதைகள் புனையப்பட்ட, அதாவது நமது மேதகுவே அவர்களை சுற்றி புனையப்பட்ட கட்டுக்கதைகளையும் அபத்தமான காரியங்களையும் அவரையும் அவருடைய போர் தளபதிகளையும் பற்றி சொல்லப்பட்ட, அவருடைய இயக்கத்தை பற்றி பரப்பப்பட்ட பொய் உரைகளையெல்லாம் இன்னைக்கு தவிடு பொடியாக்கி மெய்யுரைகளாக மாற்றி கொண்டிருப்பது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர் ஒருத்தர் இல்லைன்னா நாம் பத்திரிகையில் வாசித்த மாதிரி, இல்லை அன்றைய வார பத்திரிகையில் வாசித்த மாதிரி, தினசரி பத்திரிகையில் வாசித்த மாதிரி இங்குள்ள அயோக்கிய அரசியல் வியாதிகள் பரப்பிவிட்ட கட்டுக்கதைகளை நாமளும் நம்பி நாசமாக போயிருப்போம். இன்றைக்கு இவ்வளவு உணர்வெழுச்சியாக இலங்கை நாட்டிலே நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக நாம் ஒன்று கூடி நம்முடைய உணர்வை காட்டியிருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பிறந்த நாளை நம்ம கண்டிப்பாக கொண்டாடி தான் ஆகணும். இன்றைக்கி தலைவர் நம்மளோட இல்லை, அது ஒரு பெருத்த சோகத்தை கொடுத்தாலும் இப்படி ஒரு மட்டற்ற ஒரு ஆசானை, ஒரு தலைவரை தந்த அந்த பெற்றோரை நம்ம வாழ்த்தி தான் ஆகணும். அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, தமிழீழ மக்களும் தமிழ்நாட்டில் உள்ள நாமும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு திரும்பவும் சொல்கிறேன், போர்க்குணம் நம்மக்கிட்ட துளிர்த்து எழும்புறதுக்கு ஒரே காரணம் மேதகுவே அவர்கள் தான். இன்னும் அவருடைய சிறப்பு ஏன் அவரை ஆண்டாண்டு காலமாக நம்ம கொண்டாடணும்னா, ஒன்று நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியோட தலைவரே அவர் தான் அப்படிங்கிறனாலையும், இன்னொன்று ஒரு போர்க்களத்தில் தான் மட்டும் நிற்காமல் தன்னுடைய தனையனையும், தன்னுடைய மனைவி, தன்னுடைய உயிருக்குயிரான பெண் பிள்ளைகள் எல்லாத்தையுமே, மொத்த குடும்பத்தையுமே அவரை தமிழீழத்துக்காக, தன்னுடைய சொந்த நாட்டுக்காக கொடுத்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டுக்கு ஒரு பிள்ளைகள் தான் அதாவது இராணுவத்துக்கு இல்லைன்னா அரசனுக்கு போர்க்களத்துக்கு அனுப்புறதுக்கு தமிழ் குடும்பங்கள் என்ன பண்ணோம்னா, வீட்டுக்கு ஒரு பிள்ளைய தாயே அனுப்புவலாம். வெற்றி திலகமிட்டு வென்றுவா, நம்ம நாட்டுக்காக நீ உயிரையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு தாயே பெற்ற மகனை உயிருக்கு அஞ்சாமல் உயிர் தியாகம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அனுப்பி வைப்பாங்கிறது நம்ம இலக்கியங்கள்லேருந்து கற்கின்ற பாடம். சங்க காலங்கள்லேருந்து இது சொல்லப்படுகிறது. ஆனால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் சமகாலத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம்னா அது நம்முடைய தலைவர் அவருடைய குடும்பம் தான். மொத்த குடும்பத்தையும் தன்னுடைய இனத்துக்காக பலி கொடுத்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, பல வருடங்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிறந்த செல்ல மகன் பாலச்சந்திரன் அவர்களை கூட அவர் சிறுவர்களின் கூட்டத்திற்கு, அந்த குழாம்களுக்கு தளபதியாக அவரை செயல்பட வைத்து, அவ்வளவு சிறிய வயதிலேயே 13 வயதிற்குள்ளாகவே போர்க்கருவிகளை கையாளும் திறன் பெற்றிருந்தார். போர் வியூகங்கள் வகுக்கும் திறனை அவர் பெற்றிருந்தார். போர் பயிற்சி பெற்றிருந்தார் என்று கேள்விப்படுறோம். அந்த அளவுக்கு தன்னுடைய செல்ல பிள்ளையுமே நாட்டுக்காக காவு கொடுத்தவர் அப்படின்னு தான் நம்முடைய தலைவரை சொல்லணும். எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ புரட்சியாளர்கள் தங்கள் உயிரை பணைய வைத்து போர்க்களத்தில் நின்றுருக்காங்க, புரட்சியில் வெற்றியும் பெற்றிருக்காங்க, தனி நாடு கண்டிருக்காங்க, சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் கொடுத்த வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது சமகாலத்தில் நமக்கு, ஏனைய காலத்துலையும் சரி இப்போவும் சரி, தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான். அப்போ நம்ம அவரை போற்றியே ஆக வேண்டியதாக இருக்குது. ஒரு கட்சியின் தலைவராக, நம்முடைய கட்சியின் தலைவராக அவரை போற்ற வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. அதே நேரத்தில்
தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் தியாகம் பண்ண ஒரு தியாக செம்மலை நாம் வந்து வாழ்த்தாமல் போற்றாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து அவரை போற்றி புகழ்கிறதுக்கும் அவருடைய பிறந்த நாளை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி மகிழ்கிறதுக்கும் அதன் மூலமாக நம்முடைய வீரத்தையும் போர்க்குணத்தையும் பறைசாற்றி நாம் இங்கே திராவிட அடிமையிலிருந்து ஆரிய அடிமையிலிருந்து எப்படியெல்லாம் மீட்சி வரணும், எப்படி போர்க்குணமாக தலைவர் அவர்கள் ஆயுதமேந்தி போர்க்களத்தில் நின்னாங்கன்னா நாம் அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னா அறிவாயுதம் ஏந்தணும் அப்படிங்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அந்த உரையை ஏற்று தலைவர் வழியிலே நடக்கணும் போர்க்குணத்தோடு, அதே நேரத்தில் அறிவாயுதத்தை ஏந்தி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கில் தான் நாம் தமிழர் கட்சி பயணம். அதனால் அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி எப்படி ஒரு கட்டுக்கோப்பான தமிழீழம் அன்னைக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக இயங்கி தன்னை விட வலிய சிங்களர்களை எதிர்த்து உலக நாடுகள்லாம் சேர்ந்து போர் தொடுத்த போது கூட எப்படி அஞ்சாமல் போர்க்களம் கண்டது அப்படின்ட்டு நாம் எப்படி இதிலிருந்து படிச்சுக்கிறோமோ அதே மாதிரி தலைவன் அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாரு இராணுவத்தை. அவருடைய அதாவது தமிழீழம் கண்டு தனி நாடாகவே அதை நடத்தினார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மருத்துவமனைகள், வங்கி கணக்குகள், அடுத்தது கல்வி கூடங்கள், போரில் வந்து போரில் மாண்டு நிற்கதியான அந்த போர் வீரனுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இல்லை மனைவி இல்லைன்னா தாய் தந்தையர் பெற்றோர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக அன்பு இல்லங்கள், அன்பு சோலைகள், மழலைகளுக்கான தனித்தனி இல்லங்கள்னு அமைச்சு கொடுத்து அதில் தன்னுடைய நேரத்தை செலவிட்டவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அப்படி வந்து அவர் கட்டுக்கோப்பாக ஒரு அவ்வளவு எதிரிகள் மத்தியில் எதிரிகளோட போர் சூழலில் ஒரு தனி நாட்டையே ஒரு தனி நிர்வாகத்தையே நடத்தியிருக்காரு. அப்படிங்கும்போது நம்முடைய கட்சியும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு உரையாற்றியதே நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்பட்ட ஒரு தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே உறங்கி கிடந்த ஒவ்வொருவரையும் கொஞ்சம் உசுப்பேற்றி ஆமா இல்லை அப்படின்ட்டு அப்பப்போ தூங்குறவங்கள ஒரு கொட்டு எழுப்புவாங்க வீட்டில் படிக்கும் போதெல்லாம். அதே மாதிரி இல்லை வகுப்பறையில் ஒரு மாணவன் தூங்கிட்டு இருந்தால் டீச்சர் நங்குன்னு ஒரு கொட்டு வச்சு எப்படி அவனை வந்து வகுப்பை கவனிக்க வைப்பாரோ அது மாதிரி அப்பப்போ தூங்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வுகளை துயில் எழுப்புகிற ஒரு ஒற்றை குரல் வந்து அண்ணன் சீமான் அவர்கள். அதுக்கு முன்னோடி தலைவர் பிரபாகரன் அவர்கள், அதை நம்ம சொல்லி ஆகணும். அதோடு சேர்த்து நாம் இப்போ நாளைக்கு வந்து ரொம்பவே வருத்தமாக, அதாவது ரொம்பவே கனத்த இதயத்தோடு நாம் வந்து போற்ற வேண்டிய ஒரு நாள் வந்து நாளைய தினம் மாவீரர் நாள். அதுவும் நாம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னிலையில் ஒரு மாநாடாக அதை எடுத்து அவர்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக அண்ணன் வச்சுருக்காங்க. வருடந்தோறும் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே இது அண்ணன் செய்கிறது வழக்கம். ஏன்னா அண்ணன் வந்து இயக்குனராக அமைப்பை தொடங்கலை, இயக்குனராக இருந்து கட்சி ஆரம்பிக்கலை, சிறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பித்தவர். அதாவது நம்முடைய தமிழ் இனத்தின் இரத்த வாடையில் தான் அவர் வந்து தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லணும். அதாவது அந்த வீரம் காயாத அந்த சோக வடுக்களுக்கு நடுவில் நாம் வந்து அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும்னா அரசியலில் நாம் போகணும். இந்த தமிழரே ஆளணும், அதுவும் உணர்வு மிக்க தமிழராக ஆளணும். இப்போ எத்தனை 1-2 தமிழர்கள் ஆண்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாருமே ஐயா காமராஜருக்கு அடுத்தபடியாக வந்த தமிழர்கள்னு சொல்லப்பட்டவங்க எல்லாருமே சோறும் போய் இல்லைன்னா ஒரு ஊழலான ஆட்சியை தான் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதே நேரத்தில் தமிழனாக நின்று நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கணும். மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆட்சி, அந்த வரலாற்று புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பாங்க. ஐயோ அக்பருடைய ஆட்சியில் ஆட்சி மர்மலட்சியின் ஆட்சி என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாரும்பாங்க. அடுத்து வந்து இந்த அரசன் ஆளும்போது பொற்கால ஆட்சி என சொல்லப்பட்டது, ஏன்னா அவர் இது பண்ணினாரு அப்படின்னு நம்ம பாடங்களில் படிச்சிருப்போம். பல வரலாற்று புத்தகங்கள்லாம் இருக்குது. அதை மெய்ப்பிக்கணும். சமகாலத்தில் நாம் கண்ணால் பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சியால் தான் முடியும், அண்ணன் சீமான் அவர்களால் தான் கொடுக்க முடியுங்கிறது அதில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த காணொலி, அதுதான் முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு நாம் வந்து ரொம்ப உணர்ச்சி மிகுந்த நாள். ஒவ்வொரு தளபதிகளும் ஒவ்வொரு வீரர்களும் தங்கள் உயிரை வந்து துச்சமாக மதித்து போர்க்களத்தில் நின்ற நாள் அது. அதாவது முதலாவதாக அந்த தமிழீழ விடுதலைக்கான அந்த இயக்கத்தில் இருந்து முதல்ல மரித்த ஒரு தளபதியோட நினைவாக தான் மொத்த மாவீரர்களுக்கான நாளும் கொண்டாடப்படுது. அதிலே அண்ணன் சொன்ன மாதிரி அதில் ஒரு சிறப்பு என்னென்னா எல்லாருமே தலைவர் அவருடைய பிரபாகரன் அவருடைய சொற்பொடி கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இறந்தவர்களுக்கு குடும்பம் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், சொத்து பத்து கூட வச்சிருக்கலாம், அவங்க வீட்டுக்கு முன்னாடி கூட தன்னுடைய மகன் இறந்த பிறகு புதைக்கலாம், இல்லை பின்னாடி புதைக்கலாம், இல்லை எரி விட்டலாம், அவங்க வழக்கங்கள் படி என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் அவங்க மூட்டை கட்டி வச்சுட்டு தங்களுடைய சடங்காச்சாரம் சம்பிரதாயம் மத நம்பிக்கைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தலைவரோட கட்டளைப்படி அவருடைய அன்பு கட்டளைப்படி அவருக்கு அடிபடிஞ்சு அவருக்கு ஒத்துழைச்சாங்க அப்படின்னு சொல்லணும். ஒரே இடத்துல
அதாவது எந்த போர்க்களத்தில் எந்த மாவீரர்கள் போராளிகள் இறந்து போனாலும் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்த தேர்வு செய்து அதை வந்து தலைவர் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தப்ப எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து அது இலங்கையில் தமிழீழத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் மலர் வணக்கம் செலுத்துறதுக்கு ஏதுவாகும். அன்றைய தினம் தமிழர்கள் எங்கிருந்தாலும் தங்களுடைய உறவுகளுக்காக பதறி அடிச்சுட்டு, அதாவது நெஞ்ச கவ்வுற மாதிரி அவங்க வந்து துடிச்சு அந்த நினைவுகளை சுமந்துட்டு நினைவேந்தல் செஞ்சுட்டு போகிறத நம்ம வருடந்தோறும் பார்க்க முடியுது. அதுவும் தலைவர் பிரபாகரனால் அவர்கள் செய்த அந்த ஒரு சீரிய பணியினால தான் அதுவும் நேர்ந்தது. ஏன் துக்கத்தில் கூட நம்ம ஏன் அதை வந்து அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த துக்க நிகழ்வை கூட நமக்கு வந்து ஒரு பாடமாக இனி ஒரு இனம் எந்த இனமும் இப்படி கோரமாக எந்த அரசியல் சூழ்ச்சிகளாலும் சாகக்கூடாது. அதே நேரத்தில் இப்படி தமிழ் இனம் எப்போவுமே இனிமேல் ஏமாந்துடக்கூடாது, யார் கையிலையும் மாட்டிடக்கூடாது, யார் எந்த அரசியல் வியாதிகளையும் சூழ்ச்சிகளையும் மாட்டி ஒரு இனப்படுகொலை இனிமேல் நேர்ந்துடக்கூடாது. இப்படி தான் நாமளும் நாளைக்கு கதற வேண்டியது வர்றோம் அப்படின்னு நமக்கு உணர்த்துகிற நிகழ்வாக அது இருக்கும். நமக்கு உண்மையிலே செத்து போன உணர்ச்சிகளுக்கு கொஞ்சமாவது பூஸ்ட் ஹார்லிக்ஸோ இல்லைன்னா கொஞ்சம் குளுக்கோஸ் சேர்த்துன மாதிரி இருக்கும் அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போதுன்னா அது மிகையாகாது. ஏன்னா நான் அப்படி தான் அதுக்குள்ளே நானே கரைஞ்சி போயிருக்கேன். இப்போ என்ன வச்சு தான் சொல்ல முடியும், நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் போயிட்டு வர முடியாது. மொத்தத்தில் நமக்கு என்ன தோணுதோ, சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதோ அதை வச்சு தான் நாமளும் நம்முடைய அந்த என்ன சொல்கிறது பார்வையை வந்து வெளி உலகுக்கு வைக்க முடியும். அப்போ நமக்கு இதை பற்றி கவலையே இல்லாமல் இருந்த காலங்களில் என்னவோ எங்கேயோ போர் நடக்குது, ஆமாம் என்ன செய்கிறது, நம்ம மக்கள் சாகுறாங்க, நம்ம தடுக்கவா முடியும் அப்படின்னு ஒதுங்கி போன காலகட்டத்தில் இருந்தப்ப இல்லை இது எவ்வளோ பெரிய கொடூரம், இனிமேல் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அதுக்கு நாம் ஒற்றுமையாக இருக்கணும், நாம் தமிழராக ஒன்று கூடணும்ன்ட்டு நம்மளுக்கு சொல்ல வச்ச நிகழ்வுகள் தான் இந்த மாவீரர் தினமும் மே 18 நடக்கக்கூடிய அந்த இனப்படுகொலை நாள் நிகழ்வுகளும். இந்த ரெண்டும் இல்லைன்னா, அண்ணன் சீமானும் இல்லைன்னா இது நமக்கு தெரியாமலே போயிருக்கும். ஏன்னா எத்தனையோ தமிழ் தேசியர்கள் இதை சொன்னாங்க தான். இன்னைக்கு அதை சொன்னவங்கெல்லாம் யார் வந்து தலைவர் பிரபாகரன் காவு வாங்குறதுக்கு உறுதுணையாக நின்னாங்களோ, தமிழெல்லாம் அழிகிறதுக்கு கருவிகளை கொடுத்து எந்த கட்சி நின்றுச்சோ, எந்த கட்சி அந்த கட்சியை தொங்கிட்டு குளிர் காஞ்சிதோ பதவிக்காக, அந்த திமுக காங்கிரஸ்லேயே போய் ஐக்கியமாயிட்டாங்க. அந்த ஜோதியில் போய் ஐக்கியமாயிட்ட அந்த நேரத்தில் இன்னைக்கும் தனித்துவமாக நின்று அவங்கக்கிட்ட அந்த வரலாறுகளை கேட்டு உரமேறி அண்ணன் சீமான் அவர்கள் தடம் புரளாமல் தனித்து நின்று இன்னும் அந்த தமிழீழ இனப்பற்றை வந்து நமக்கு ஊட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நம்மளால் இவ்வளோ தூரம் அதை உணர முடியுது. இல்லைன்னா 10ஓட 11 போயிடும். அண்ணனை பார்த்து கிண்டல் அடித்த திருவாளர்கள்லாம் உண்டு. உனக்கு ஈழத்தை பற்றியே பேசிகிட்டே தெரியுறியே, நீ அரசியல் பண்ணுற, நீ இதில் வந்து ஆதாயம் தேடுற, நீ வந்து உனக்கு என்ன அவங்க ஓட்டா போட்டுற போகிறாங்க அப்படின்னு எகத்தாளம் பண்ணவங்களே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் தான் போய் அந்த மாவீரர்கள் துயில் உறங்கும் அந்த இடத்துல போய் அப்படி பெரிய பெருசாக நெஞ்சுருகி நின்று அதுக்கப்புறமா பேட்டியை கொடுத்து அப்படி உணர்வு கொப்பளிக்க பேசிட்டு வந்தாங்க. யார் இப்போ கபட நாடகம் ஆடுறான்னு தெரியும். உனக்கென்ன அவங்களுக்கு ஓட்டு இருக்கா அப்படின்னு கிண்டல் அடித்தவங்க தான் இன்னைக்கு தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 6-7 மாதம் இருக்கும்போது தன்னை ஒரு தமிழராக காட்டிக்கணும், அப்போ தாங்க தமிழ்நாட்டில் நம்முடைய பப்பு வேகம் அப்படிங்கிற ஒரு இதில் போய் அவங்க வந்து வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். 10 வருஷமாக அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு முன்னெடுத்த தலைவர் பிரபாகரன் அதே வழித்தடத்தை தான் இன்னைக்கும் அசராமல் யாருக்கும் பயப்படாமல் எந்த அச்சுறுத்தலுக்கும் இது. ஏன்னா இப்போ காங்கிரஸ் தான் அச்சுறுத்தல்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் இதெல்லாம் செய்யும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பாஜகவுமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு அச்சுறுத்தலான ஒரு கட்சி தான். போட்டு கொடைஞ்சி என்னென்ன பண்ணணுமோ அத்தனை வேலையும் பண்ணி சின்னத்தை பறிச்சது, என்னை சோதனை, அப்புறம் இப்போ வந்து பேரம் பேசி கூப்பிடுறது, நான் அவனை இறக்கிடுவேன் பேசவன் நீ வாரியான்ட்டு லந்து காட்டுறதுன்ட்டு அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் தான் இதுக்கு முழு முதல் காரணம், பாஜக இல்லைன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா 10-12வது வருஷமா பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க. அவங்க இதை உலக நாடு ஐநா சபைக்கு கவனத்துக்கு கொண்டு போய் இவங்க நல்லவங்களா இருந்தா, தமிழ் இனத்துக்கு மேல பற்றுள்ளவர்களா இருந்தா, இந்திய நாட்டில் தமிழ்நாடும் நம்முடைய நாடு தான், நம்முடைய மாநிலம் தான், இந்திய ஒன்றியத்தின் ஒரு அங்கம் தான் அது, இதுக்கும் நாம தான் பிரதமர், இவங்களும் பீகார்ல உள்ள மக்களும் குஜராத்தில் உள்ள மக்களும் சரிசமம் தான் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் நினைச்சிருந்தா இந்த 12 ஆண்டு காலத்துக்குள்ளாகவே இது இனப்படுகொலைன்னு அறிவிக்க வச்சிருப்பாரு. உலக நாடுகளின் கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்காக போராடி இருப்பாரு, அழுத்தம் கொடுத்திருப்பாரு, அதுக்கான முயற்சிகள் எடுத்து இனப்படுகொலைன்னு அறிவிக்கப்பட்ட அந்த இனப்படுகொலைக்கு காரணமான ராஜபக்சே, கோத்தபய, அதோட வர்க்கங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து உலக அளவுல என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்குமோ அந்த தண்டனைக்குள்ளா இருப்பாங்க. ஏன்னா பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே வேற கிடையாது. அண்ணன் சொல்ற மாதிரி ரெண்டுமே ஒண்ணுதான்.
பேர் தான் வேறையே தவிர எண்ணங்கள், செயல்பாடுகள், கொள்கை, தமிழர்கள் மேல் கொண்ட காழ்ப்புணர்ச்சி, தமிழர்களை தென்னிந்தியா பக்கம் பிடிக்காமல் இருக்கிறது, தங்களுக்கு ஓட்டு போடாத மக்களை வெறுக்கிறது, பூர்வ குடிகள். இது இந்திய நிலப்பரப்பில் உலகம் முழுமைக்குமே தமிழர்கள் தான் பூர்வ குடின்னு ஒரு பேச்சு இருக்குது, வரலாற்று சுவடுகள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த பூர்வ குடிகளை அழித்து அவங்களுடைய வரலாற்றை அவங்க தான் தொன்மையானவர்கள் நிரூபிக்கிறதுக்கு பாடுபடுவாங்க. அப்போ அவங்க தொன்மக்குடி நிறுவனம்னா தொன்மக்குடி அழியணும். அதுக்கு என்னென்ன வேலை உண்டு? அது காங்கிரஸ் செஞ்சால் இது கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இது ஆட்சிக்கு வந்தாலும் எந்த முன்னெடுப்பும் முன்னெடுக்காது. அதே தான் இதில் குளிர் காஞ்சவங்க தான் அதிமுக, திமுக. சொல்லவே வேண்டியதில்லை. இறுதிக்கட்ட போர் நடந்து அதன் சுவடுகள் காயாமல் இருக்கும்போது கூட மருத்துவ உதவிகளை தடுத்தது இந்த திமுக. தலைவர் பிரபாகரன் அவரின் தாயார் இது மருத்துவ வசதிக்காக இந்தியாவை வந்தடைஞ்ச போது அதை தடுத்தது. அதை பழைய ஒன்றிய அரசின் மேலே போட்டது. அப்படி இப்படின்ட்டு சட்டத்தை தனக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கிட்ட பிரகஸ்பதிகள் தான் இந்த திமுக. அப்போ ஒரு கட்டத்தில் உதவுற மாதிரி உதவுனாங்க. போக 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 அவங்க அழியணும்னு தான் நினைச்சாங்க. இந்த தமிழ் அழியட்டும், யாரோ ஒருத்தர் செஞ்சால் நம்ம கைகட்டி வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு பதவிக்காகவும் அந்த ஆரியத்துக்கு மட்டும் இல்லை திராவிடத்துக்குமே தமிழர்கள் அழியணும். ஏன்னா தமிழர்களை அழிச்சு தான் தமிழ்நாட்டில் திராவிடத்தை அவங்க நிலைநிறுத்தணும், தங்களுடைய இனத்தை இங்கே குடியேற்றணும், அதை பரப்பணும், அப்புறம் இதை பூர்வ குடிகள் நாங்கள் தான் பீத்திக்கணும் அப்படிங்கிற நினப்பில் இருக்கனால ஆரியம் செய்கின்ற இன அழிப்புகளுக்கு எல்லாத்துக்கும் இது ஒத்துழைக்கும். இது கூடவே நின்று வேடிக்கை பார்க்கும், கூடவே நின்று என்னென்ன வழிகளில் உதவணுமோ உறுதுணையாக நின்று குளிர்காய தான் செய்யும். திராவிடமும் ஆரியமும் ஒன்று. ஏன் இந்த ஈழத்தமிழர் விடுதலையையும் ஈழத்தமிழர்களுக்காக நாம கூப்பாடு போடுறோம் அப்படின்னா அதே இனப்படுகொலை தான் நமக்கும் நேர்ந்துடக்கூடாது. இந்த ஆரியமும் திராவிடமும் கூட்டு சேர்ந்து அங்கே செஞ்சதுதான் நமக்கும் செய்வாங்க. நம்ம கூற பத்திட்டு எறிகிறதுக்கு ரொம்ப நாளெல்லாம் இல்லை. அதனால விழித்துக் கொள்ளுங்கள். நாம நம்ம இனத்தை பாதுகாப்பதற்கு ஒன்று கூட வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இலங்கை அரசும் தமிழீழ அரசுமான பிரபாகரன் அரசும் ஆயுதம் ஏந்து போரிட்டு இனப்படுகொலை பண்ணாங்கன்னா இவங்க நேரடியா இந்த ஆயுதம் ஏந்திய போரையோ நம்மகிட்ட எதுவும் நடத்த மாட்டாங்க. எல்லாமே சட்டப்படி நம்மளை நசுக்கிறது எப்படி, சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி நம்மளை நசுக்கிறது எப்படி, இல்லை நாசகார திட்டங்களை கொண்டு நம்மளை நசுக்கிறது எப்படி, இப்படி நம்மளை உள்ளடி வேலை பார்த்து நம்ம மறைமுகமா தமிழர்களை எப்படியெல்லாம் அடிச்சு சொல்லுவாங்க இல்லையா, மாடு நாய்களை எல்லாம் சினை அடிக்கிறது அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்மளை காய் அடிக்கிறதா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளை அடித்து மொட்டையாக்கி விடணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம திருப்பி இதை பேசுகிறோம். நிறைய பேருக்கு தோணும் என்றைக்கும் நடந்தது நாம் ஏன் பேசணும், எங்கேயும் நடந்தது நாம் ஏன் பேசணும். இல்லை, பேசிக்கிட்டே இருக்கணும். நமக்கு உயிர் இருக்கிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை பேசி நம்முடைய தலைமுறைகளுக்கு கடத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம வஞ்சிக்கப்பட்டோம், நம்ம கழுத்தறுக்கப்பட்டோம், நம்ம துரோகத்தால் வீழ்ந்தோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய தலைமுறைகளை நமக்கு மேலே உட்காந்து யாரும் காப்பாற்றவே முடியாமல் போயிடும். இந்த உரத்தை நம்ம இந்த நெஞ்சுரத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். காசால போர் நடக்குது, காசா மக்கள் அவஸ்தைப்படுறாங்க, குழந்தைங்க பசியிலையும் பட்னியிலையும் கதறதை நாம் காணொலியில் பார்க்குறோம், அழுகிறோம். எத்தனை பேர் சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுக்குறோம், அரசியல்வாதிகள் குரல் கொடுக்குறாங்க, அரசியல் வியாதிகளும் குரல் கொடுக்குறாங்க. ஏன் இதே திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கூட்டமைப்பும் என்ன செய்யுது, காசாவுக்காக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம்னு நிற்கிது. எங்கேயும் நடக்கிற காசா போருக்காக நாம ஏன் அழணும், நாம ஏன் பரிதவிக்கிறோம், நாம ஏன் சஞ்சலப்படுறோம், நாம ஏன் ஓங்காரம்ன்றோம் ஐயோன்னு மனிதாபிமானம். அப்போது எங்கேயோ நடக்கிற உக்ரைனில் போர் நடக்கும்போது நாம் அவங்களுக்காக, அந்த நாட்டு மக்களுக்காக துடிக்கிறோம். ஈராக் போர்னா அதில் பாதிக்கப்படுற மக்களுக்காக நாம் துடிக்கிறோம். அதே மாதிரி மணிப்பூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, இல்லை வேறு குஜராத்தில் ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா நாம் துடிக்கும் போது நம்முடைய நிலப்பரப்பில் சேர்ந்திருந்து பிரிந்து போன நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக கூட நாம் பேசலை. இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருந்தால் நாம் எந்த காலத்திலையும் படைக்க முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லி, நம்ம கண்டிப்பாக இந்த மாவீரர்கள் போற்ற வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாவே நம்ம இருக்கோம். இந்த மாவீரர் தினத்தை போற்றுறதுக்கான காரணம், மே 18 நம்ம போற்றுறதுக்கான ஒற்றை காரணம், தமிழின இனிமேல் யார்ட்டையும் அடிமைப்பட்டு இனப்படுகொலைக்கு ஆளாகி அழிஞ்சு போயிடக்கூடாது. நமக்கான அரசியலை, நமக்கான ஆட்சியை நாம தான் அமைச்சிக்கணும். இன்னொரு தமிழீழம் தமிழ்நாட்டில் ஆயிடக்கூடாது. நமக்கு இருக்க இப்போ ஒற்றை நிலப்பரப்பு இந்த தமிழ் மாநிலம் மட்டும்தான். ஏன்னா உலகம் முழுமைக்கும் பரவி இருந்தோம், நாம தான் பூர்வ குடிகள், நமக்கு தான் எல்லாமே சொந்தம். ஆனால் வந்தவங்களுக்கும் படைச்சவங்களுக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டு இந்தியா முழுமைக்கும் அடுத்து சுருங்கணும். அப்புறம் இந்தியாவிலேருந்து அப்படி தென்னிந்தியாவுக்கே சுருக்கப்பட்டு தமிழ்நாட்டில் சுருங்கி போய் இருக்கும். நமக்கான இலங்கை நிலப்பரப்பும் இலங்கை சிங்கள, அதாவது பாலி புத்தர்கள் எல்லாம் சேர்ந்து கலந்த கலவைகளுக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம மிஞ்சி இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். இதையும் நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்முடைய இனம் அழியிறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போது இந்த நாட்களை கொண்டாடி இந்த உணர்ச்சிகளை நாம் கடத்தும் போது தான் நம்முடைய தலைமுறைகள் விழித்து கொள்ளும். அந்த உணர்ச்சி அவங்களுக்கு
புரியும், அவங்க மூளைக்குள்ளே ஏறும், அவங்க இதயத்துக்குள்ளே அந்த போர்க்குணமும் அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய அந்த மன வலிமையும் பெறும். அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இதை வருடந்தோறும் போற்றுறோம். இந்த வீரர்களுக்கான உரை இல்லைன்னா அந்த மே 18 இனப்படுகொலைக்கான உரையை அண்ணன் வந்து உணர்ச்சி பொங்க உதடுகள் வெடிக்க, நெஞ்சி வெடிக்க அவங்க அதை கடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. அதனால நாளைக்கு தமிழ் சொந்தங்கள் அனைவரும் நம்ம அந்த மாவீரர் தினத்துக்கு கூடணும். மாவீரர் தினத்தில் நம்ம கூடுறதோட முக்கிய நோக்கம் வரலாற்றை கடத்துவது மட்டும் இல்லை, போர்க்குணத்தை பிரதிபலிக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய ஒற்றுமையை திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் காட்டியே ஆகணும்.